கரூரில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற தங்க தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாநகர் தேர்வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்க தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு நன்னீராட்டு செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்கத்தேரில் எழுந்தருளிய அம்மன் மேலதாளங்கள் முழங்க ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து அம்மனை வழிபட்டனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள தியான மண்டபத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டும் உலக நன்மை வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு அருணாச்சலேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் போன்றவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவனடியார்கள் தேவார திருவாசக பாடல்களை பாட பெண்கள் தங்கள் குலதெய்வத்தை நினைத்து திருவிளக்குகளுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வழி விடுறீங்களா? கொஞ்சம் வழி விடுங்க. வழி விட்டீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுவாமி அம்மன் உடனாகிய சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு தங்கமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்குகளுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராஜகணபதி ஆலயத்தில் ஆடி மாதம் 2வது வெள்ளியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.